வணக்கம் நட்புகளே. மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வான்மேகம் தேன் தூவ. எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 27. கவினை முறைத்தபடி தன் அறைக்கு சென்றுவிட்ட வான்மதியின் முதுகையே வெறித்த ஆரவ் மொத்த சினத்தையும் உள்ளங்கையில் அடக்கி இறுக்கி மூடியபடி விருட்டென வெளியில் சென்றான். அதில் அவன் பின்னே மற்றவர்களும் செல்ல இங்கோ விக்ராந்த் ஆத்திரத்தின் எல்லையில் இருந்தான். சௌமியா அவன் தோளை தொட்டு விக்ராந்த் என அழைக்க சட்டென அவர் கையை தட்டி விட்டவன், உங்க பையன் என்னையவே கடத்திட்டு போய் அடிச்சான், நீங்க எதுவுமே பண்ணலல்ல என்று நெருப்பாய் காய சரவணனும் அதே கோபத்துடன், உன்னை காணும்னு நாங்களும் எல்லா இடமும் தேடணும் விக்ராந்த். நேத்து வான்மதிய ஆரவோட பார்த்ததுன்னா அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு புரிஞ்சு உன்னை கண்டுபிடிச்சோம். நீ மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அவனை உள்ள தள்ளி உண்டு இல்லன்னு ஆக்குறேன், இல்ல வேணாம்னா வெளியே வச்சே அவன் குடலை உருவுறேன் என்றார். அந்நேரம் நடந்த நிகழ்வு கேள்விப்பட்டு பரணியும் ரோகிணியும் அங்கு வந்தனர். ஏற்கனவே கஜேந்திரன் மூலம் வான்மதிக்கு திருமணமானதை அறிந்திருந்தனர். அதிலும் 4 நாட்களுக்கு முன்பு சுதாகர் வீட்டிற்கு வந்து தன் தங்கையின் வாழ்க்கையை கெடுத்து விட்டதாக குடும்பத்தினரை திட்டி தீர்த்தவன் அப்போதும் கூட அவர்கள் வான்மதியை தவறாக பேசியதை பொறுத்து கொள்ள இயலாமல், இனிமேல் எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என வீட்டை விட்டும் அவர்களின் மற்ற வியாபாரத்தை விட்டும் முற்றிலும் வெளியேறி இருந்தான். கடைசி வரை என் தங்கச்சிக்கு சேவகனாவே நான் இருந்துக்கிறேன், நீங்க உங்க மரியாதையையும் கௌரவத்தையுமே கட்டிக்கிட்டு அழுங்க என்று. அதில் அவர்கள் சுதாகர் மீதும் கடும் கோபத்தில் இருக்க, இப்போதோ சரவணன் கிளம்பி வர சொன்னதில் பதறி அடித்து அங்கு வந்தனர். இன்னும் நம் பெண்ணால் என்னென்ன அவமானங்களை சந்திக்க போகிறோமோ என்ற விரக்தியுடன் அவர்களை கண்டதும் சரவணன், பாத்தீங்களா உங்க பொண்ண, நாங்க வேணாம்னு தலைமுழுகுனவனையே கட்டிக்கிட்டு அவனை வச்சு இவனை அடிக்க வச்சிருக்கா என்று ஏற்றிவிட அவர்களோ அதிர்ந்தனர். சௌமியாதான் ஏதோ யோசனையில் இருக்க, விக்ராந்த், என்னமா அமைதியா இருக்கீங்க, உங்க பையன்னு யோசிக்கிறீங்களோ என நக்கலாக கேட்க, என்ன பேசுற விக்ராந்த், நீயும் என் பையன்தான், என்னைக்கு என்ன அவமதிச்சு இங்க இருந்து போனானோ அப்பவே அவன் என் பையன் இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று தீர்மானமாக கூற, சரவணன், இப்ப கூட உனக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன் சௌமியா, இல்லனா இந்நேரம் அவன் உயிரோடையே இருக்க மாட்டான் என்று அவர் வாயை பிடுங்க, எனக்கு விக்ராந்த் மட்டும்தான் பையன் என்று அவரும் அழுத்தமாகவே உரைத்தார். விக்ராந்தோ, அப்ப அவன் செத்தா அழுக மாட்டீங்க தானே என வக்கிரமாய் கேட்க, மாட்டேன் என்றார் தோளை குலுக்கி. ஆரவின் தந்தை கதிரவன் கிட்டத்தட்ட ஆரவை போலத்தான் நீதி, நேர்மை, உண்மை, உறவுகள் என வாழ்ந்தவர். அவர் செய்த பூர்வ ஜென்மத்தின் பாவத்தின் பலனாக சௌமியாவை திருமணம் செய்தார். வீட்டினர் செய்து வைத்த திருமணம் தான். கதிரவனுக்கு ஈரோடுதான் சொந்த ஊர். அங்குதான் சூப்பர் மார்க்கெட் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். இருவருமே கல்லூரி முடித்தவர்கள்தான். சௌமியாவிற்கு அப்போதிருந்தே வீட்டையும் பணத்தையும் கட்டி ஆள வேண்டும் என்ற ஆசை அதிகம். அதனை அறிந்த கதிரவனும் வீட்டையும் வியாபாரத்தின் கணக்கு வழக்குகளையும் அவரையே பார்க்க வைத்தார். அந்த சுதந்திரம் சௌமியாவிற்கு தலைகணத்தை கொடுக்க வயதான மாமியார் மாமனாரையும் ஒரே நாத்தனாரான வனிதாவையும் உதாசீனப்படுத்தினார். வனிதாவிற்கு ஆரம்பத்திலிருந்தே சௌமியாவை பிடிக்காது. இருந்தும் கதிரவனுக்காக பொறுத்து கொள்ள வனிதாவின் திருமணத்திலும் அவருக்கென செலவு செய்யக்கூடாது என கதிரவனிடம் சண்டையிட, அப்போதுதான் மனைவியின் உண்மை குணம் அறிந்தவருக்கு, ஏன் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்காம வேற யாரு செய்வாங்க என சண்டையிட்டு அவரிடம் கொடுத்த பொறுப்புகளை மீண்டும் திருப்பி வாங்கி அவரே தங்கைக்கும் நல்ல விதமாக திருமணம் செய்து வைத்தார். ஆனால் சௌமியா எப்போதும் வனிதாவின் புகுந்த வீட்டு ஆட்களை ஏளனமாக தரக்குறைவாக பேசி சண்டை இழுக்க, அதில்தான் வனிதாவின் குடும்பத்தை அவரின் கணவனுக்கு மொத்தமாக பிடிக்காமல் போனது. அத்துடன் வனிதாவின் உறவும் முறிந்துவிட வருடங்கள் கடக்க கடக்க சௌமியாவின் விஷ வார்த்தைகள் அதிகமானதை தவிர குறையவில்லை. அது சில கால இடைவெளியில் கதிரவனின் தாய் தந்தை உயிரையும் பறித்துவிட ஆரவுக்காக மட்டுமே அவர் சௌமியாவை பல்லை கடித்து பொறுத்து கொண்டார். தந்தை மீது எந்த அளவு பாசம் வைத்திருப்பானோ அதற்கு சற்றும் சளைக்காமல் தாயின் கைப்பிடித்தபடியே வலம் வருபவனின் நிம்மதியை கெடுக்க மனம் வராது. அவ்வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகியவருக்கு சோதனை முடிந்த பாடில்லை. ஈரோட்டில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை, சென்னை செல்லலாம் என்று கதிரவனை அரித்தெடுத்தார். கதிரவனோ, என் சொந்த ஊரை விட்டு வர முடியாது என்று மறுக்க, இறுதியில் ஆரவின் படிப்பிற்கும் எதிர்காலத்திற்கும் சென்னையில்தான் நல்ல எதிர்காலம் இருக்கிறது என அவரை நம்ப வைத்திட, ஆரவின் பெயரை கூறியதும் அவருக்கு மறுக்க முடியவில்லை. அவர் ஈரோட்டில் செய்து கொண்டிருக்கும் வியாபாரம் ஏற்கனவே நலுங்கி இருக்க அதில் சென்னை சென்று புதிதாக வியாபாரத்தை தொடங்கினார்.
சௌமியாவிற்கும் சென்னையின் ஆடம்பரம் எல்லாம் பிடித்து போக கதிரவனுக்கோ இங்கும் வியாபாரம் சரிவர போகவில்லை. அதில் சௌமியாவின் கோபம் இன்னும் அதிகமானது. நான் கணக்கு வழக்கு பாக்குற வரைக்கும் எல்லாம் சரியாதான் இருந்துச்சு. தங்கச்சிக்கு செலவு பண்றேன், ஊருக்கு செலவு பண்றேன்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டா நானும் என் மகனும் நடுத்தருவிலையா நிக்கிறது என்று சண்டை பிடிக்க, இப்ப நான் உன்னை ஒன்னும் நடுத்தருவுல நிறுத்தல, கொஞ்சம் நல்ல சூடு பிடிச்சிடும் என்றார் எரிச்சலாக. அப்போது 10 வயதே ஆன ஆரவ் பள்ளியிலிருந்து வீடு திரும்பி இருக்க, அப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ் வச்சாங்களா, நான் தான் செகண்ட் பிரைஸ் வாங்கினேன் என்று வேகமாக வாங்கி வந்த பரிசை தந்தையிடம் கொடுக்க, அவரும் மலர்ந்த முகத்துடன் மகனை கட்டி கொண்டார். அவனோ, அப்பா அடுத்த வாரத்துல இருந்து ஸ்கூல்லயே கம்ப்யூட்டர் கோச்சிங் வைக்கிறாங்க, நானும் அதுல சேர்ந்து படிக்கவா என ஆர்வமாக கேட்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னா படிடா, அப்பாவும் உனக்கு வீட்டுல கம்ப்யூட்டர் வாங்கி வைக்கிறேன், ஆனா ரொம்ப நேரம் பார்க்க கூடாது, அதுக்கு சரின்னா நான் வாங்கி தரேன் என்றதும் அவனின் சிறிய விழிகள் விரிந்தது. ஐ ப்ராமிஸ் ஆமாப்பா என துள்ளியவன், அம்மா அப்பா எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க என்று பெருமையாக சௌமியாவிடம் திரும்ப, அவரோ என்னமோ மாரத்தான்ல ஓடி பிரைஸ் வாங்கின மாதிரி வெறும் செகண்ட் பிரைஸ்க்கு எதுக்கு இப்படி துள்ளுற, கம்ப்யூட்டர் எல்லாம் படிக்க வேணாம்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒழுங்கா நான் சொல்ற சப்ஜெக்டை மட்டும் படி, இல்லனா உன் அப்பா மாதிரி நீயும் ஒண்ணுத்துக்கும் உதவாம தான் இருப்ப என்று வார்த்தை தடிக்க ஆரவை கத்திவிட்டு செல்ல அவனின் பூமுகம் சுருங்கிவிட்டது. நாட்கள் அழுத்தத்துடனே நகர்ந்ததாலோ என்னவோ ஒரு நாள் திடீரென நெஞ்சை பிடித்து சரிந்த கதிரவன் அதன் பிறகு எழவே இல்லை. ஒரு வாரம் முன்புதான், உனக்கு பிடிச்சத படி தம்பி, அம்மா சொல்றாங்கன்னு உனக்கு பிடிச்சத உனக்கு சரின்னு தோன்றத செய்யாம விட்டுறாத, அதே நேரம் உன் மனசுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யாத, உன் மனசுதான் உனக்கு வழிகாட்டி என்று அவனை மடியில் படுக்க வைத்து கதை பேசிய தந்தை இன்று இல்லை என்பதையே ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அவனால். சௌமியாவிற்கும் கையறந்த நிலைதான். சொன்னது போன்றே வியாபாரமும் சூடு பிடிக்காமல் தங்களை நடுத்தெருவில் விட்டுவிட்டாரே என்று ஆதங்கமாக இருந்தது. அந்நிலையில்தான் அவர்களின் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் இடத்தை வாங்குவதற்காக விக்ராந்தின் தந்தை சரவணன் அவரை அணுக, அப்போதுதான் அவருக்கும் விவாகரத்து ஆகி இருந்தது. அதில் இருவரும் பேசி பிடித்தம் ஏற்பட அடுத்த 2 மாதத்திலேயே ஆரவ் கதிரவன் ஆரவ் சரவணன் ஆனான். அவன் பெயர் மட்டுமல்ல, தலையெழுத்தும் அங்கேயே மாறிவிட்டதை அறியாத சிறுவனுக்கு ஏனோ விக்ராந்தையும் பிடிக்கவில்லை, அவன் தந்தையையும் பிடிக்கவில்லை. தந்தை சொல்லே வேதவாக்காக தன் மனது சொல்லும் பாதையிலேயே சென்றவனை கண்டு சௌமியாவிற்கும் எரிச்சல் மூண்டது. உன் அப்பா மாதிரியே இருக்காத ஆரவ், நான் சொல்றத கேட்டா உன் ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் என்று அவனை வழி நடத்த நினைக்க, அவனோ, இப்பவும் நீங்க சொல்றத கேட்டுதானே எனக்கு பிடிக்கலனாலும் இங்க இருக்க என்றான் முகத்தை சுருக்கி. அதிலும் விக்ராந்த் சௌமியா என்ன சொன்னாலும் கேட்பான். கிட்டத்தட்ட இருவரின் ரசனையும் ஒரே மாதிரியாக இருக்க சௌமியாவிற்கும் விக்ராந்த் தன் பேச்சை கேட்டு நடப்பதில் அத்தனை கர்வம். கணக்கு வழக்குகளையும் சௌமியா விரல் நுனியில் வழிநடத்த சரவணனும் அவர் சொல்வதையே கேட்க தொடங்கினார். இதில் தனித்து விடப்பட்டது என்னவோ ஆரவ்தான். விக்ராந்துடன் ஒப்பிட்டு ஆரவை சரவணன் பல நேரம் அவமானப்படுத்த விக்ராந்திற்கு அப்போதிருந்தே ஆணவமும் அனைத்து கெட்ட பழக்கங்களும் அத்துப்படியானது. சில நேரம் தேவையற்று ஆரவை அவன் வம்பிழுக்க அவனோ கோபத்தை அடக்க இயலாமல் விக்ராந்தை அடித்து விடுவான். அதில் சரவணன் கோபமாகிட சௌமியாதான் என்ன நடந்தது என்று கூட அறியாமல் ஆரவை அதட்டுவார். ஒரு கட்டத்தில் அவனை சமாளிக்க இயலாமல் விடுதியில் சேர்த்துவிட இன்னும் தனித்து விடப்பட்டவனை மீட்டது என்னவோ தோழமைதான். பழைய நினைவில் மூழ்கியபடி காரை ஓட்டிய ஆரவை நண்பர்களின் குரல்தான் வெளிக்கொண்டு வந்தது. இப்ப எங்கடா போற, இந்த பக்கம் ஏன் வந்த என்று லயா பதற, அப்போதுதான் விக்ராந்த் வீட்டின் திசையில் காரை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம் என்றே உணர்ந்தவன் ஒரு நொடி காரை ஸ்லோ செய்துவிட்டு மீண்டும் அதிவேகத்தில் செலுத்தினான். கவின், மச்சி இங்க ஏண்டா போற, வேணாம் மச்சி, முதல்ல காரை திருப்பு என்று கண்டிக்க அவன் நேராக விக்ராந்த் வீட்டில் காரை நிறுத்தி திமிருடனே இறங்கினான். சுதாகர் திகைத்து, ஆரோ வேண்டாம் பிளீஸ், அவசரப்படாத என்று அவனின் கையை பிடிக்க நின்று கையையும் அவனையும் தீப்பார்வை பார்த்ததில் தன்னிச்சையாக அவன் கையை விட்டு விட்டான். தன்விக்கோ வேகமாக மோனிஷாவிற்கு போன் செய்து, மோனி உன் புருஷனுக்கு முன்ஜாமீன் வாங்கி வைடி, அப்படியே எங்க 4 பேருக்கும் சேர்த்தே வாங்கிடு என்றவன் சுத்தி முத்தி பார்க்க அங்கு விக்ராந்தின் ஆட்கள் நிற்பதை கண்டு, அப்படியே கொஞ்சம் டிஞ்சரும் வாங்கி வை, தேவைப்படும் போல என்று சொல்லிவிட்டு போனை வைக்க அவளோ, என்ன இவன் உளறான் என்று தலையை சொரிந்தாள். முன்னேற்றியில் பரவிய கேசத்தை இருவிரல் கொண்டு பின்னால் கோதியபடி அவனை தடுக்க வந்த ஆட்களை கண்களாலேயே வதம் செய்து தள்ளி நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவன் குடும்பத்தினரின் கோப பார்வையை அலட்சியப்படுத்தியபடி கம்பீரத்துடன் சோஃபாவில் அமர்ந்தான், கால் மேல் கால் போட்டு. என்ன குடும்பமா சேர்ந்து என்னை எப்படி போட்டு தள்ளலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? கேலி தோணியில் வெளிவந்தது ஆரவின் குரல்.
அவனின் திமிர் கண்டு விக்ராந்திற்கு சினம் எழ வேண்டுமென்றே சேச்ச தனியாவா வந்த, எங்க ஏன் பொண்டாட்டி என்றான் இடக்காக. அதற்கு நக்கல் நகையொன்றை கொடுத்தவன், பொண்டாட்டியா அப்படின்னா இந்த மணமேடல வச்சு தாலி கட்டி லீகலா ரேப் பண்ணி அதுவா? பட் நீதான் இத தாலி கட்டாமலேயே நிறைய பொண்ணுங்க கூட பண்றியே, அப்ப அவங்கெல்லாம் யாரு என தாடையை தடவியபடி கேட்டவனோ அவனே பதிலாக, ஓ அவங்கெல்லாம் உன் பிசிக்கல் பார்ட்னர் ரைட்? அப்போ நீ தாலி கட்டினவன் மட்டும் எப்படி உன் பொண்டாட்டி ஆவா? அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுமா உனக்கு? ஹாப்பியா இருக்கும்போது என்ன பண்ணுவா, கோபப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவா, மனசுல வலி இருக்கும் போது கலங்குற கண்ணை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவா, என்ன சாப்பிடுவா, எதுக்கு அழுவா, எதுக்கு சிரிப்பா, அவளுக்கு என்ன வேணும், இதுல ஏதாவது ஒண்ணு தெரியுமா உனக்கு? ஏன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை தேடி இருக்காளா? உனக்கு ஒண்ணுனா பதறி இருக்காளா என அடுக்கடுக்காய் மிடுக்காய் கேள்வி எழுப்பியவன் வெற்றி மிதப்புடன் சிறு புன்னகையை உதித்து அழுத்தம் திருத்தமாக, இல்ல பண்ண மாட்டா, யூனோ, பிகாஸ் ஷீ இஸ் மை கேர்ள், மை வைஃப் அண்ட் ஷீ இஸ் டோட்டலி மைன். அவளை உரிமை கொண்டாட உலகத்துல என் பையனை தவிர வேற எந்த ஆம்பளைக்கும், ஏன் அவ அப்பாக்கு கூட உரிமை இல்ல. பொண்டாட்டின்னு எவனாவது சொல்லிட்டு வந்தான், சொன்ன நிமிஷத்துல அவன் பல்லு தெரிச்சிரும் என வார்த்தைகளில் தீப்பொறி தெரிக்க பரணியையும் பார்வையால் எரித்தபடி பேசியவன் இறுதி வரியில் இருக்கையிலிருந்து எழுந்து அவன் அருகில் வந்து அவன் கண்ணசரும் நேரம் வாயிலேயே குத்தி உண்மையிலேயே பற்களை உடைத்தான். ஏற்கனவே ஒரு வாரமாக கடத்தி வைத்து அவனின் கண்ணை கட்டி அடி பின்னி எடுத்திருந்தான். கவினும் லயாவும் தான் இந்த திட்டத்தை அமுல்படுத்தியது. உண்மை தெரிந்து வீட்டிற்கே சென்று கொலை செய்ய போகிறேன் என்றவனை இருவரும் தான் தடுத்து நிறுத்தினர். லயா, கோபத்துல ஏதாவது பண்ணிடாத ஆரவ், அவனை உனக்கு அடிக்கணும் அவ்வளவுதானே, யாருக்கும் தெரியாம கடத்திடலாம், அவனை கடத்துறது அவனுக்கே தெரியக்கூடாது என்றதில் ஆரவ் முறைத்தான். கவினோ, அவ சொல்றது கரெக்ட் தான் மச்சான், இப்ப போய் நீ அவனை அடிச்சாலும் அவன் மதியதான் ஹர்ட் பண்ண நினைப்பான், இது தேவையா என வான்மதியை உள்ளே இழுத்து அவனை சற்று யோசிக்க வைக்க இறுதியில் லயா சொன்ன திட்டத்தையே அமுல்படுத்தினர். ஆனால் கோபம் வரும் போதெல்லாம் கவினும் சுதாகரும் அவன் முகத்திலேயே குத்திட அதில்தான் அவர்களுக்கும் காயம் ஏற்பட்டது. இப்போதோ கண்ணை கட்டி டெம்போ வைத்து கடத்தியது எல்லாம் வீண் போல அவன் நேராகவே வந்து ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்க சுதாகர் தவிர மற்றவர்களுக்கு வயிறு கலங்கியது. ஏற்கனவே ஒரு முறை சரவணன் ஆட்களை வைத்து ஆரவை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார். அதன் பிறகு அவன் அதனை அப்படியே விட்டுவிட இப்போது மீண்டும் பாம்பு புத்துக்குள் கையை விட்டு இருக்கிறான். இத்தனை நாள் வாங்கிய அடிக்கே இன்றுதான் மருந்திட்டவன் மீண்டும் ஒரு அடியிலேயே கீழே விழுந்திருக்க சரவணன் சீரலுடன் ஆரவை நோக்கி பாய, ஏய் என விரல் நீட்டி விழியில் வன்மை வழிய கர்ஜித்தவன், இது எனக்கும் உன் பையனுக்கும் உள்ள பிரச்சனை, நீ உள்ள வந்த பொணமாதான் போவ எனும் போதே சௌமியா ஆரவ் என அதட்ட அவனோ அவனின் வாயில் ஒரு விரலை வைத்து, சத்தம் சத்தம் வெளிய வந்துச்சு, தொண்டையில ஏறி மிதிச்சிடுவேன், அப்புறம் உங்க பாவ கணக்கு வழக்கையெல்லாம் மண்ணுக்குள்ள போய் தான் பாக்கணும், மைண்ட் இட் என்று எச்சரித்தவனின் அவதாரம் கண்டு அனைவரும் சிலையாகி நின்றனர். பரணிக்கும் அப்போதுதான் அவனை வான்மதிக்காக பேசியது நினைவு வந்தது. கீழே சரிந்திருந்த விக்ராந்தின் சட்டை காலரை பற்றி தூக்கி இருந்த ஆரவ், ஹியரிங்க்கு வரமாட்டியா, கோர்ட்ல என்ன உனக்கு தண்டனை கொடுக்கறது, இங்க நான் கொடுக்கறேன் தண்டனை என்று பல்லை கடித்து பேசியவன் அவனின் அடி வயிற்றிலேயே நங்கென்று ஒரு அடி அடிக்க வலியில் சுருண்டவன், உன்னை சாவடிப்பண்டா என்று கோபத்தில் பொங்கினான். சரவணன் அவரின் ஆட்களை விட்டு ஆரவை தடுக்க வைக்க அவனோ அருகில் யார் வந்தாலும் இரும்பென அடித்து துவைத்தான். உள்ளுக்குள் இருந்த ஆற்றாமையும் சீரலும் சிறிதும் குறையவில்லை அவனுக்கு. அந்நேரம் ஆரவ் என்ற வான்மதியின் குரல் கேட்டது. சுதாகர் கொடுத்த செய்தியில் இஷாந்தை தூக்கி கொண்டு அங்கு வந்திருந்தாள். இங்கேயே வந்தீங்க என்றவள் தன் தாய் தந்தையரையும் முகம் முழுவதும் ரத்தத்துடன் தன்னை வெறித்திருந்த விக்ராந்தையும் ஒரு நொடி ஏறிட அவனோ நீயே வந்த என்று கேட்டபடி பின்னால் நின்ற நண்பர்களை முறைக்க அவர்களோ வேகமாக சுதாகரை கை காட்டினர். அவனை அனலாக சுட்ட ஆரவை புரியாமல் பார்த்தவன் பின்னால் திரும்பிட மூவரும் தன்னை கை காட்டி இருப்பதைக் கண்டு ஆடா அப்ரசண்டிகளா என்று இடுப்பில் கை வைத்து அவர்களை முறைத்தான். பிரச்சனை எதுவும் வேணாம் ஆரவ், கிளம்பலாம். அவள் ஆரவை பாராமல் கூற சௌமியாவோ எல்லாம் உன்னால என்று ஏதோ பேச வரும் போதே ஆரவ் சினத்தில் அங்கிருந்த கண்ணாடி பொருள் ஒன்றை எடுத்து விக்ராந்தின் தலையில் ஓங்கி அடித்திருந்தான். அதில் சௌமியா அதிர்ந்து வாயை பொத்த வான்மதி சிலையானாள். இது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடிதான் என பலமாக உரிமையவன் அசட்டையாக கையை தட்டி கொண்டு, நீ போ நான் வரேன் என்று வான்மதியிடம் மட்டும் குரலை தனித்து பேச
ஆரவ் ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம். இவனை கொலை பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்களா? வான்மதி பதற்றத்துடன் கேட்க அவளை ஆழ்ந்து பார்த்த ஆரவ், நான் ஏன் போகணும்? உணர்வுகளை கொலை பண்ணுன இவனே வெளியே சுத்தும் போது நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? உன் நம்பிக்கையை கொண்ட உன் அப்பா அம்மாவே வெளியே சுத்தும் போது நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? பெத்த பையனை உதாசீனப்படுத்தி இப்ப வர சாகடிக்கிற என் அம்மாவே ஜாலியா வெளியே சுத்தும் போது நான் ஏண்டி ஜெயிலுக்கு போகணும்? எப்பவும் எந்த தப்பும் பண்ணாதவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும்ல என்று விழியிடுங்க கேட்க அவள் கண்ணை சிமிட்டி கண்ணீரை உள்ளிழுத்தாள். ஆமா, எந்த தப்பும் பண்ணாதவங்களுக்கு தான் இங்க தண்டனை கிடைக்கும் ஆரவ். தப்பு பண்றவன என் அம்மா அப்பா மாதிரி ஆளுங்க தலையில தூக்கி வச்சு ஆடுற வரைக்கும் இங்க எதுவுமே மாற போறது இல்ல. கல்யாணம்ன்ற பேர்ல பொண்ண கூட்டி குடுக்கறது கூட தெரியாம அத கௌரவம்னு நினைச்சு இப்ப வர பெருமைப்பட்டு இருக்க இவங்களுக்கு மத்தியில தண்டனை தப்பு செய்யாதவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆரவ். நம்ம எதையும் மாத்த முடியாது, தண்டனைய அனுபவிச்சுட்டு போயிடணும் என்றவளின் குரல் கம்மியது. இத்தனை நாட்கள் தோன்றாத ஒரு வழி அப்போதுதான் ரோகிணிக்கும் பரணிக்கும் சுருக்கென வந்து போக ஏதோ தவறு செய்து விட்டது போன்று இதயம் குடைந்தது. அவளை மீண்டும் கண்களிடுங்க ஒரு நொடி ஊடுருவியவனின் பார்வை தாழ இயலாமல் அவள் விழி தாழ்த்திட அப்போதுதான் அவனின் கையை கண்டு, ஆரவ் கையில காயமா இருக்கு, ஏன் இப்படி உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க என தன்னை மறந்து அவனின் கையை பற்றி கேட்க, கவின் என்ன அடிபட்டிருக்கு என்று எட்டி பார்த்தான். அவன் அடித்ததால் புறங்கையில் லேசாக கீறி இருந்தது. பா, பெரிய காயம்தான் என அவன் முணுமுணுக்க, லயாவோ ஏண்டா லவ் பண்ணுனா இப்படியெல்லாம் தோணும் என அதிமுக்கிய கேள்வியை கேட்க அவனோ ஆமா ஆமா என்றான் நக்கலாக. அப்ப போன வாரம் தக்காளி கட் பண்ணும்போது விரல்ல கத்தி கீறிடுச்சுன்னு சொன்ன, நீ கண்டுக்கவே இல்ல என்று அவனை முறைக்க கவினோ பாவமாக விழித்து, நீ காலேஜ் படிக்கையில இருந்து பல தடவை இதை சொல்லிட்டியடி, புதுசா என்ன பதற என்று கேட்டுவிட்டு நொந்து போக, அப்ப நீ என்ன லவ் பண்ணல, சும்மா தானே சொன்ன என்று மூச்சிரைத்தாள். ஐயோ, லவ்வ புரிய வைக்க சொன்னா பரவாயில்ல, நான் லவ் பண்றதையே இவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் போல, படுத்து எடுக்கிறாளே என தனக்குள் புலம்பியவன் மேலும் பேசும் முன் சிலுப்பிக் கொண்டு தன்விக் பக்கம் சென்று நின்றாள். விக்ராந்த் தான் தலையிலிருந்து வழிந்த ரத்தத்துடன் இருக்கும் தன்னை சிறிதும் ஏறெடுத்து பாராமல் அவள் ஆரவிற்காக பதறியதில் கோபத்திலும் எரிச்சலிலும் இருக்க, ஆரவோ அவளிடமிருந்து கையை உருவிக்கொண்டு விக்ராந்தின் முடியை கொத்தாக பற்றியவன், எப்படி எப்படி நீ ஏன் பொண்டாட்டியும் உன் கால்ல விழ வைப்பியா என ரௌத்திரத்துடன் கேட்டவன் அவனை ஓங்கி மிதித்து வான்மதியின் காலடியில் போட்டிட அத்துடன் அவன் மயங்கியே விட்டான். சரவணனுக்கோ ஒன்றுமே செய்ய முடியாத நிலை. ஆரவ் அங்கிருந்த நால்வரையும் நெருப்பை கக்கி ஒரு பார்வை பார்த்து, என் பொண்டாட்டி பக்கத்துல கூட யாரும் வரக்கூடாது, உங்க நிழல் அவளை தொட்டுச்சுன்னு தெரிஞ்சாலே சாம்பலாக்கிடுவேன் என்றவனின் விழிகள் ஒரு கணம் அழுத்தமாக சரவணனை மேய்ந்து எச்சரிக்க அவருக்கு பயப்பந்து உருண்டது. விக்ராந்தின் உதிரம் வான்மதியின் கால் விரல்களை நனைக்க வெடுக்கன பின்னால் நகர்ந்தாள். இஷாந்தோ தன் தந்தை ஏதோ விளையாட்டு காட்டுவது போல விக்ராந்தை அடிக்கும் போது குலுங்கி சிரித்து வைக்க, இப்போதோ பா டிஷு டிஷு என்று அடிப்பது போல பாவனை செய்து மீண்டும் செய்ய சொன்னான். அதில் இருக்க முற்றிலும் தளர்ந்து ஆரவ் புன்னகைத்து விட இஷாந்தின் கண்ணை மூடிய வான்மதி ஆரவை முறைத்துவிட்டு வெளியில் செல்ல அவள் பின் வந்த ஆரவ் இஷாந்தை வாங்கி கொண்டான். அவளோ, பேபி முன்னாடி இப்படி ரூடா நடந்துக்காதீங்க ஆரவ் என புருவம் சுருக்கி அதட்டிட, நான் ஒன்னும் உன்னை இங்க வர சொல்லல, அதுவும் இஷுவ தூக்கிட்டு என அவன் பங்கிற்கு முறைத்து வைத்தவன் காரில் சென்று அமர அவளும் உடன் சென்று அமர்ந்தவள், பேபியை கொடுங்க என்றாள். அவன் அதனை காதில் வாங்காமல் மகனை மடியில் வைத்தே சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு காரை ஸ்டார்ட் செய்ய, பேபிய வச்சிட்டு எப்படி டிரைவ் பண்ணுவீங்க, கொடுங்க என கேட்க அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன், நீ வர்றதுக்கு முன்னாடி நாங்க இப்படிதான் இருந்தோம், இனிமேலும் இப்படியே பழகிக்கிறோம், உனக்கு எதுக்கு நாங்க தண்டனையா இருக்கணும் என்று சொல்லென உரைத்திட அவள் தான் அதிர்ந்தாள். என் பேபிய நான் எப்படி தண்டனையா நினைப்பேன்? கலங்கிய கண்களுடன் வான்மதி கூற, அப்ப நான் மட்டும்தான் உனக்கு தண்டனையா இருக்கேன்ல என கேட்டான் விழியிடுங்க. அதற்கு ஏதோ பதில் கூற வந்துவிட்டு அதனை கூற தெம்பற்றவளாய் அவனின் சீட் பெல்ட்டை எடுத்து விட்டு இஷுவை தூக்கி தன் மடியில் இருத்தி கொண்டு அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டாள். அவளின் மௌனம் அவனுக்கு மேலும் கோபத்தையையும் ஆற்றாமையையும் அதிகரிக்க அவளை பிடித்து திருப்பி தன் முகம் பார்க்க வைத்தவன், ஓகே ஃபைன், உனக்கு பிடிக்காத நீ வெறுக்கிற தண்டனையாவே நான் இருந்துட்டு போறேன், அப்ப நான் குடுக்கிற பனிஷ்மெண்ட்டையும் வாங்கிக்க என்றபடி அவளின் இதழ் நோக்கி குனிய அவள் திகைத்து கண்ணை மூடி அமர்ந்திருந்தாள். சில நொடிகள் சென்ற பின்னும் இன்னும் அவன் தீண்டாமல் இருக்க மெல்ல கண்ணை பிரித்து பார்த்தவள் அவனின் சலனமற்ற பார்வை கண்டு விழிக்க அவனோ அவளை எகத்தாளமாக பார்த்தபடி
இஷாந்தை அள்ளி முத்தமிட்டு விட்டு அவளை கண்டு கொள்ளாமல் நகர்ந்ததில் ஒரு நொடி அவனின் விலகலை நம்ப இயலாமல் அவன் முகத்தையே வெறித்திருந்தாள். அத்தியாயம் 28. சில நொடிகள் கணவனின் முகத்தை லேசான ஏமாற்றத்துடன் பார்த்த வான்மதி சட்டென தலையை குனிந்து கொள்ள ஆரவ் அவளை திரும்பியும் பாராமல் வீட்டை அடைந்தான். விக்ராந்த் வீட்டிலிருந்து வெளியான நால்வரில் சுதாகர் அவனின் சித்தப்பா சித்தியை முறைத்து விட்டு கிளம்பிவிட, லயாவோ என்னடா இவனை நம்பி வந்ததுக்கு வீட்டுல கூட டிராப் பண்ணாம குடும்பமா கிளம்பிட்டான் என்று சாலையை பார்த்து புலம்பினாள். கவின் தான் வந்ததுக்கு எதிரி வீட்டுல கோத்து விட்டுட்டு போயிட்டான் என்று மூவரும் கால் வந்த போக்கில் சாலையில் நடக்க, தன்விக் எனக்கு பிரச்சனை இல்லப்பா, பிக்கப் பண்றதுக்காவது ஒரு பொண்டாட்டி இருக்கா என்று நமட்டு சிரிப்பு சிரிக்க, லயா பாத்துடா ஸ்பீட் பிரேக்கர்ல மோதி பிரேக்கப் ஆகிட போகுது என வாயை பொத்தி நகைக்க, ஏற்கனவே அப்படிதான் இருக்கு என மறுபுறம் திரும்பி முணுமுணுத்தான். அவளை தப்பு சொல்ல ஒண்ணும் இல்ல, நீதான் அவகிட்ட மனசு விட்டு பேசணும். என்னதான் திடீர் மேரேஜ்னாலும் உனக்கு அவளை பிடிச்சிருக்குதானே என்று லயா அவனுக்கு அறிவுரை கூற, அவனோ அவ கூட குடும்பம் நடத்தாம இருக்கிறது கூட எனக்கு பெருசா தெரியலடி, ஆனா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற பாத்தியா, அதத்தான் தாங்க முடியல என நெஞ்சில் கை வைத்து சிவாஜி கணேசன் ரீதியில் நடிக்க, டேய் உன்னை கொன்றுவேன் என்று வெறியானவள் தன்விக்கை சரமாரியாக அடிக்க, கவின் தான் கடும் அமைதியுடன் வந்தான். தன்விக் அவளை தடுத்து, நீ ஏண்டா அமைதியா வர, நீயும் உன் பங்குக்கு ஏதாவது சொல்லு என்றிட, அதில் மென்முறுவல் கொடுத்தவன், உன் மனசுக்கு சரின்னு படுறத பண்ணுடா, ஏற்கனவே ஒருத்தனை இப்படி ஏத்தி விட்டு அவன் வாழ்க்கைய கேள்விக்குறியாக்குனது போதும், உனக்கு எப்ப லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்ப பண்ணு, ஆனா அது வர உன் லவ்வ கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணிடு, லைஃப் எப்படி மாறும்னே சொல்ல முடியாது என்றவனின் எண்ணம் முழுக்க ஆரவின் வாழ்வே வந்து உறுத்த மூவரும் கலங்கிய முகத்துடன் மௌனமாகிவிட்டனர். அந்நேரம் தன்விக் அனுப்பிய லொகேஷனை தொடர்ந்து தன் ஸ்கூட்டியில் வந்த மோனிஷா அவர்கள் முன் நிறுத்தி, என்னமாமா எதுவும் பிரச்சனையா, இது அந்த விக்ராந்த் வீட்டு சைடு தானே, இங்கேயே வந்தீங்க என்று அடுக்கடுக்காய் கேள்வி கேட்க, சொல்ற முதல்ல என்ன வீட்டுல டிராப் பண்ணு என்று அவள் பின்னே ஏறி அமர்ந்து கொண்டவன், டேய் 2 பேரும் இப்படியே நடக்காம ஆட்டோ பிடிச்சு வீடு போய் சேருங்க என்று விட்டு மோனிஷாவுடன் செல்ல, செல்லும் வழியிலேயே நடந்ததை ஒப்பித்திருந்தான். அவனை சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க, அப்படியே போட்டு தள்ளிருக்க வேண்டியது தானே, அவனை நினைச்சாலே இரிட்டேட்டிங்கா இருக்குமாமா, என்ன மனுஷனோ என சரமாரியாக திட்டியவள் வீடு வந்ததில் வண்டியை நிறுத்த அதிலிருந்து இறங்கியவன் ஹேண்ட்பேரில் கை வைத்து, அவன்லாம் மனுஷனே கிடையாது, ஆனா அதே நேரம் கல்யாணம்னாலே அந்த மாதிரிதான் இருக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம், என்ன அவன் கூட கம்பேர் பண்ற அளவு நான் உன்கிட்ட எந்த விதத்துல தப்பா நடந்த மோனி, என்னை யாருன்னே உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, இத்தனை வருஷம் என் கூட இருந்தும் கூட என்னை எப்படி அப்படி நினைச்ச, am I a rapist என தாங்களுடன் கேட்டவனின் முகத்தில் இத்தனை வருத்தத்தையும் வேதனையையும் அவள் கண்டதே இல்லை. அதுவே அவளை வெகுவாய் தாக்க முணுக்கென கண்ணில் நீர் தேங்க அவனையே அதிர்வாய் பார்த்திருந்தாள். கேப் புக் பண்ணவா, இத்தோடு 4 முறை கேட்டுவிட்டான் கவின். அவளோ, உனக்கு போகணும்னா நீ கேப் புடிச்சு போ, நான் நடந்து போய்க்கிறேன் என்று விட, இப்போவே இருட்டிடுச்சுலையா, விளையாடாத என்றான் அதட்டலாக. ஆமா நீ ஃபுட்பால் பாரு, எத்தி விளையாட என அவள் காய அதில் சற்றே கடுப்பானவன், ஆமாடி ஃபுட்பால் மாதிரிதானே என்ன அலக்கழிக்கிற, என்னடி பிரச்சனை உனக்கு, லவ் பண்றனா பண்றேன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு, இவ்ளோ நாள் சொன்ன மாதிரி, அதை விட்டுட்டு நீயும் நிம்மதியா இல்லாம என் நிம்மதியே கெடுக்காத என்று கோபத்தில் வார்த்தைகளை கொட்ட அவள்தான் ஏனென்று அறியாத வலியுடன் நீர் திரள நின்றிருந்தாள். அப்போதுதான் நண்பர்களை அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என்றே உணர்ந்த ஆரவ் உடனடியாக மீண்டும் அங்கு செல்ல, போகும் வழியிலேயே சாலை ஓரத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்த கவினையும் லயாவையும் கண்டு காரை ஓரம் கட்டினான். ஏன் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கீங்க என புருவம் சுருக்கி கார் கண்ணாடியை கீழே இறக்கி கேட்க, அவனை எதிர்பாராமல் திகைத்த கவின், அது சும்மாதான் என்று திணற, லயா கவினையே கண்ணீரை அடக்கி கொண்டு வெறித்து விட்டு ஆரவின் அருகில் சென்று அமர்ந்தாள். இதுவரை அவள் அழுது என்ன லேசாக முகம் சுருக்கி கூட அவன் பார்த்ததில்லை. எப்போதும் விளையாட்டும் திமிர் பேச்சும் தான் அவளிடம் வலம் வரும். இன்றோ செய்வதறியாமல் அப்படியே திகைத்திருந்த கவினிடம், சார் எப்படி கார்ல வர்றீங்களா இல்ல பாத யாத்திரை போக போறீங்களா என கேட்டான் கேலியுடன். அதில் தான் இருவரையும் பாராமல் அவன் பின்னால் சென்று அமர்ந்திட, கவினின் வீட்டிற்கு செல்லும் வரையிலும் அங்கு பலத்த அமைதிதான். முதல்ல அவளை வீட்டுல விடு என்று கவின் முணுமுணுப்பாக கூற, லயா எனக்காக யாரும் அக்கறைப்பட தேவையில்லை, அவனை முதல்ல விடு ஆரவ் என கண்டிப்பாக கூற, ஆரவ் அடக்கப்பட்ட சிரிப்புடன் கவினை வீட்டில் விட்டான். மேடம்க்கு இப்பவாவது வீட்டுக்கு போற ஐடியா இருக்கா என பக்கவாட்டில் திரும்பி நக்கலாக வினவ,
வீட்ல யாரும் இல்ல, வெளியூர் போயிருக்காங்க. நான் ஹேமா வீட்டுக்கு தான் போக போறேன் என்றாள் அவனை பாராமல். அதில் நேராக அவனின் வீட்டை அடைந்தவனை புரியாமல் பார்த்தவள், இங்க ஏண்டா வந்த என கேட்க, வா என்றவன் அவளையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். ஹால் சோஃபாவில் அமர்ந்து இஷாந்திற்கு உணவை ஊட்டிவிட்டு கொண்டிருந்த வான்மதிக்கு ஒரே நாளில் வாழ்க்கை மீண்டும் தன்னை கீழே தள்ளியது போன்று மனம் வலித்தது. இன்னும் இந்த வாழ்க்கை என்னதான் வைத்திருக்கிறது என்ற கேள்விக்கு விடை புரியாதவளாய் நிமிர்ந்தவள் ஆரவுடன் லயா வருவதை கண்டு, ஹாய் லயா என்றால் சிறிதாய் முறுவலிக்க முயன்று. அதான் வரலல்ல, அப்புறம் ஏன் ட்ரை பண்ற? மூஞ்ச 3 ஊருக்கு தூக்கியே வச்சிரு என்று சிலிப்பி விட்டு அவள் அருகில் அமர அவளை முறைத்த வான்மதி, இத சொல்லதான் வந்தீங்களா என கேட்டாள். இப்ப ஏன் நீ வந்தன்னு நேரடியாவே கேளு லயா நக்களுடன் கூறியதில் பதறியவள், இல்ல இல்ல நான் அப்படி கேட்கல என்று விழிக்க லயா தான் சிரிப்பை அடக்கிக் கொண்டாள். லயாவின் எதிரில் அமர்ந்த ஆரவ், லயா என கண்டிப்புடன் அழைத்து, டைரக்டா கேக்குறேன், நீ கவிய லவ் பண்றியா இல்லையா என கேட்டான். அவள் நிமிராமல் அழுத்தமாக அமர்ந்திருக்க அவனுக்கு சற்றே சங்கடமாக இருந்தது. என்னதான் விளையாட்டாய் பேசினாலும் ஒவ்வொரு முறை தவிர்க்கும் போதும் அவனுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். தன்னால் தான் இப்போது கவினையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாளோ என்று வருந்தியவன், சாரி லயா, என்னாலதான் நீ அவனை அக்செப்ட் பண்ண மாட்டியா என வினவ அவள் சட்டென, ஆமா இவன் பெரிய உலக அழகன், இவன் வேணாம்னு சொன்னதும் நாங்க கன்னியாஸ்திரியா போகணும். மவன இந்த ஜென்மத்துல தப்பிச்சுட்ட, அடுத்த ஜென்மத்துல இவளை போட்டு தள்ளிட்டு நான் சீட்டு போட்டுருவேன் என்று எப்போதும் போல் பேச்சை திசை திருப்ப வான்மதி இன்னும் முறைத்தாள். ஆரவோ, அடிச்சு மூஞ்சிய திருப்பிடுவேன், கேட்டதுக்கு பதில் சொல்லு என்று அழுத்தமாக கேட்க அவள்தான் பொங்கி வந்த நீரை அடக்க முடியாமல் உதட்டை கடித்து அமர்ந்திருந்தாள். தெரியல என அவள் பதிலளிக்க வான்மதிதான், இதென்ன பதில் என்றால் புரியாமல். அவளோ, அது எப்படி திரும்ப திரும்ப லவ் வரும் என்று குரல் கம்ம கேட்க ஆரவ் திகைத்தான். ஏன் வந்தா என்ன பிரச்சனை? வான்மதி எகத்தாளமாகவே கேட்க, எனக்கு தெரியல, அவங்கிட்ட இருந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு தோணுது என மீண்டும் அதே பல்லவியை பாட, சரி அதுல என்ன தப்பு என மீண்டும் வினவினாள். நான் ஏன் அவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? நிமிர்ந்து வான்மதியை பாவமாக பார்த்தபடி கேட்க அவளோ மானசீகமாக தலையில் அடித்து, நீங்க ஆரவை லவ் பண்ணீங்க தானே, அப்ப அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க என்று கேட்க அவளோ சடாரென, நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலையே என்றால் தோலை குலுக்கி. ஆரவ்தான், பைத்தியம் பைத்தியம் மாதிரி உளராத என்று தலையிலேயே நறுக்கென கொட்ட லயா கடியாகி, என்னடா ஆளாளுக்கு திட்டுறீங்க, அவன் லவ் பண்றேன்னு சொன்னான் தான், முதல்ல அவன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல, அப்புறமும் வந்துச்சான்னு தெரியல, ஆனாலும் ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆகுறேன்னு எனக்கே தெரியல என்று தலையில் கை வைத்து அமர்ந்தவளை இருவருமே குழப்பமாக பார்த்தனர். ஆரவோ, ஏன் அவன் உன் பின்னாடியே சுத்தணுமா என ஒரு மாதிரியாக கேட்க அவளோ பேந்த பேந்த விழித்தாள். அவள் மனதும் அதை எண்ணியே ஆமோதிக்க ஏனோ முழுக்க முழுக்க அவள் மீது அவன் காதலை பொழிய வேண்டும் என ஒவ்வொரு அணுவும் துடித்தது. அவளின் விழியிலேயே அவளை அறிந்து கொண்டவன், பைத்தியமே, அதுக்கு முதல்ல நீ அவனை லவ் பண்றேன்னு சொல்லணும் என்று கடிந்தவனை கண்டு அசடு வழிந்தவள், சொல்ல முடியாது போடா என்றாள் முகத்தை சுருக்கி. போடிங்கு என கையை நீட்டி திட்டியவனை, சும்மா என்ன மட்டும் சொல்லாதீங்கடா, உங்க லவ்வ சொல்ல மட்டும் துப்பில்ல, என்ன திட்ட வந்துட்டானுங்க என்று அவனை முறைத்து விட்டு இஷாந்தை தூக்கியபடி, எல்லாரும் ஒரே டியூப்லைட்டா இருக்காங்க இஷுக்குட்டி, நீ ஆச்சு பெரியவனானதும் ஒழுங்கா லவ் பண்ணு சரியா என்று அவனுக்கு அறிவுரை கூற வான்மதி தன்னை மறந்து மெல்ல புன்னகைத்தாள். ஆனால் மறந்தும் ஒரு முறை கூட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. அதன் பிறகு லயா ஒரு அறையில் அடைந்து கொள்ள ஆர்டர் செய்த உணவு வந்ததும் லயாவை அழைத்தவன் வான்மதியையும் அழைக்க அவள், எனக்கு பசிக்கல என்றாள். எனக்கும் பசிக்கல, ஆனா உயிரோட இருக்கணுமே, கம் என்று கூறிவிட்டு செல்ல அவள்தான் அதிர்ந்தாள். மறுக்க இயலாமல் டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தவள் அமைதியுடன் உண்ண லயாவும் ஆரவும் தான் ஏதோ வளவளத்தபடி உண்டனர். லயா சீக்கிரமே உண்டுவிட்டு அறைக்கு சென்று விட வான்மதி தட்டை சுரண்டியபடி, இன்னைக்கு பேபி ஏன் கூட தூங்கட்டும் என்றாள். அவளை பார்வையால் அளந்தவன், நான் ஏற்கனவே சொன்னதுதான், உனக்கு பேபி கூட தூங்கணும்னா என் ரூமுக்கு தான் வரணும், அவனை அனுப்ப மாட்டேன் என்று கட் அண்ட் ரைட்டாக கூறிவிட அவளுக்கோ அழுகை வரும் போல் இருந்தது. ஏன் பேபி மேல எனக்கு உரிமை இல்லையா, இல்ல எனக்கு எதுக்கு உரிமை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவள் கோபத்தில் கேட்டுவிட அவனிடம் பதில் இல்லை. அதில் பாதி சாப்பாட்டில் அவள் எழுந்து விட, சாப்பிடாம எங்க போற? ஆரவ் அதட்டலுடன் வினவ,
போதும் என்றால் தரையை பார்த்தபடி. டேப்லெட் போட்டுட்டு இருக்கப்ப இவ்ளோ கம்மியா சாப்பிட்டா வயிறு புண்ணாகும், எல்லாத்தையும் சாப்பிடு என்றிட, வேணாம் என நகர எத்தனைத்தால் பிடிவாதமாக. ஆனால் கால்களை நீட்டி மீண்டும் அவளின் புடவை கொசுவத்தில் வைத்து அழுத்த, அவள் படக்கென புடவையை பற்றி கொண்டு, ஆரவ் என்ன பண்றீங்க, விடுங்க என்றால் பதற்றமாக. உட்காரு, சாப்பிடாம இங்கிருந்து நகர்ந்த நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், சிட் என அவன் சீர, பொங்கி வந்த அழுகையை அடக்கியபடி அமர்ந்து விட்டவள் லேசான விசும்பலுடன் உண்டு முடித்து அறைக்குள் சென்று கட்டிலில் காலை கட்டி கொண்டு தேம்பினாள். ஏற்கனவே உறங்கியிருந்த இஷாந்தையே வெறித்த ஆரவிற்கு வான்மதியின் கண்ணீர் முகமே மனதை பிசைய, பின் இஷாந்தை தூக்கி கொண்டு வான்மதியின் அறைக்கு சென்றான். அவனை கண்டதும் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டவளின் அருகில் இஷாந்தை கிடத்தியவன் அவனுக்கு அழுந்த முத்தத்தை பதித்துவிட்டு வெளியேறிவிட, அவள்தான் அவன் சென்ற திசையையே ஏக்கத்துடன் பார்க்க, வாசலிலேயே ஒரு நொடி நின்றவன் திரும்பி அவளை பார்க்க, அவள் சட்டென பார்வையை இஷுபுறம் திருப்பினாள். இப்போது அதே ஏக்கம் அவன் விழிகளில் தெரித்தது. நடுஜாமம் வரையிலும் உறக்கம் தொலைத்த வான்மதிக்கு மூச்சு முட்டுவது போல இருக்க பால்கனியில் சென்று நின்றாள். அதற்கு பக்கவாட்டில்தான் ஆரவின் அறையை ஒட்டிய பால்கனியும் இருக்க, அங்கே அவன் கையில் பீர் பாட்டிலுடன் வானத்தை வெறித்திருந்தான். அதை கண்டதும் அவளுக்கு உள்ளுக்குள் சுருக்கென தைக்க, விருட்டென இஷுவை தூக்கி கொண்டு அவன் அறைக்கு சென்றாள். இஷாந்தை தொட்டிலில் கிடத்திவிட்டு ஆரவின் அருகில் சென்றவள், இஷு தொட்டிலதான் இருக்கான் என அதே வானத்தை பார்த்தபடி பேச, என்றான். மறுபடியும் குடிக்கிறீங்களா? அவள் தவிப்புடன் கேட்க, அவளை குனிந்து ஒரு முறை சலனமின்றி ஏறிட்டவன், குடிக்கதான் எடுத்துட்டு வந்த, ஆனா முடியல என்று இன்னும் மூடி உடைக்காத பியர் பாட்டிலை கீழே வைத்தவன், என் கண்ணம்மாக்கு நான் குடிச்சா பிடிக்காது, அவளுக்கு கொடுத்த வாக்க என்னால மீற முடியல, குடிச்சாலும் அவளை தவிர வேற எதையும் யோசிக்க முடியும்னு தோணல என காற்றில் கலந்து அவனின் வார்த்தைகள் தேய்ந்தபடி வெளிவர அவளுக்கும் கண்ணை கரித்தது. என்னால இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வர முடியல ஆரவ், மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது, ரொம்ப பெயினா இருக்கு என்றவளுக்கு குரல் நடுங்க. என்றவன் வேற எதுவும் பேசவில்லை. ரொம்ப லேட் ஆச்சு, போய் தூங்கு என்று விட்டு உள்ளே வர, அவனின் உண்மையில் நிலை கொள்ளாமல் உள்ளே வந்தவளுக்கு மேற்கொண்டு பேச தோன்றாமல் அவள் அறைக்கு செல்ல எத்தனித்தவள் இஷாந்திற்கு அழுந்த முத்தம் ஒன்றை கொடுத்து விட்டு நகர்ந்தாள். அவனோ அவளையும் அவள் கொடுத்த முத்தத்தையும் ஆதங்கத்துடன் பார்த்திருக்க, வாசல் வரை சென்றவள் மனது கேளாமல் நின்று மெல்ல அவனை திரும்பி பார்க்க, அவன் படக்கென பார்வையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான்.